வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார். அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலை அறியுமுறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல? அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம். ஒரு இல்லத்துல மனவளக்கலை பயின்று அதை தினந்தோறும் செய்து வரக்கூடிய அன்பர்களாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு, தியாகியாக, சமநோக்கோடு, இறையற்ற தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொண்ட கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொருவருள்ளும் இருக்கும். அந்த குடும்பமே அன்பகமாய் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமான, நிறைவான ஒரு குடும்பமாக இருக்கலாம். முற்காலத்துல 4 விதமாக பிரிச்சாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற இந்த 4ஆக பிரித்து வைத்தாங்க. அதை சாமிஜி தூய தமிழ்ல சொல்வாங்க: இளமை நோன்பு, இனிய இல்லறம், அகத்தவம், தொண்டு என்று. அந்த குழந்தை பிறந்து உணர்வு தெரிந்து அந்த நாள் முதல் கொண்டு குருகுல வாசம், இளமை நோன்பு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதன் பிறகு தொழில் செய்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் அகத்தவ காலம். அந்த ஏஜ் ஆகி அதுக்கப்புறம்தான் இந்த அகத்தவத்தில் ஈடுபட்டு அந்த அகத்தவத்தில் முழுமை பெற்றவங்க தொண்டுக்கு வந்தாங்க. அதுல எண்ணற்றவங்க முயற்சி செய்தாங்கன்னா அதுல ஒரு சிலர் தான் சக்சஸ் ஆக முடிஞ்சது. அப்போ நம்ம சாமிஜி இதை உணர்ந்து சூக்குமமாக அவங்க ஞானம் பெற்றதற்கு அப்புறம் பின்னோக்கி பார்க்கறாங்க. எவ்வளவு சிரமங்கள் இருக்கு என்பதை உணர்ந்து அதை எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்து, ஒவ்வொரு தனி மனிதனும், குடும்பமும், சுற்றமும், ஓர் உலகம், நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை பயின்று உடல, உயிர, மனத, அறிவ அந்த இறையற்ற தன்மைக்கு மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த குடும்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சின்னா என்ன? பிறர்கிட்ட குற்றம் குறை காணாத, தன் குற்றத்தை நீக்கக்கூடிய, தன்னிடம் உள்ள அந்த கலங்க பதிவுகளை போக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் ஒவ்வொருவருள்ளும் குடிகொள்ளும். அப்ப இதுதான் ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றும். குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சாமிஜி ஒரு இல்லத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, எங்கு போனாலும் சூக்குமமா பார்ப்பாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பயிற்சிகளை தினந்தோறும் தொடர்ந்து செய்யக்கூடியவங்களா, நம்ம வேதாத்திரிய விளக்கங்களை உள்வாங்கி அவங்க கடைபிடித்து கொண்டு வாழக்கூடியவங்களா என்பதை சாமிஜி அகக்காட்சியை பார்த்து அது மாதிரி உள்ள இல்லங்கள்ல தான் சாமிஜி போய் தங்குவாங்க. சாமிஜி விரும்புறதெல்லாம் என்னன்னா, இந்த பயிற்சி செய்யக்கூடிய அன்பர்கள், தினந்தோறும் அதை தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய அன்பர்கள் சாமிஜி தங்கக்கூடிய இடங்கள்ல பல அன்பர்கள் அவங்கள சந்திக்க வருவாங்க. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு தேவையானதை உபசரித்து அவங்கள வரவேற்று இன்முகத்தோடு
சாமிஜியை சந்திச்சுட்டு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அந்த முழுமையாக மனவளக்கலை பயிற்சி பெற்ற அதை தினந்தோறும் கடைபிடித்து வரக்கூடிய அன்பர்களுக்குள்ள குடிகொள்ளும் என்பதை அவங்க உணர்ந்தாங்க. எண்ணற்றவங்க பயிற்சி கற்றுருக்குறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து செய்யாமல் இடையில அவங்க விட்டுட்டு மறுபடி அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நாம் இந்த அகத்தவ பயிற்சியை தினந்தோறும் செய்து மனவளக்கலையை நாமளும் வாழ்க்கையில் நிறைவு பெறுவோம். மற்றவர்களுக்கும் அந்த நிறைவான ஒரு பயிற்சியை கொடுத்து மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.